பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடைகிற, சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கோவை ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, எத்தனையோ தடவை வந்திருக்கேன். எத்தனையோ கல்யாண நிகழ்ச்சி நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த கல்யாண நிகழ்ச்சி என்ன வித்தியாசம்னா, நான் என் கால் அந்த கரையில பட்டதுல இருந்தே எனக்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. கேப்டன் நம்மள எல்லாம் விட்டு போயிருந்தாலும் அவர் நம்ம எல்லார் உள்ளத்திலும் இன்னும் கேப்டன் கடவுளா வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் மக்களை நீங்கள் உங்கள் உணர்வையும் பாசத்தையும் அன்பும் இந்த விஜயபிரபர் என்னை நீங்க செலுத்தும் போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த காலடி வச்சதுல இருந்து அவங்க பேர் காவியா நானே சொன்னாங்க. காவியா வந்து உணர்ச்சி வசப்பட்டு கேப்டன் கீழ இருந்து இங்க வரைக்கும் கேப்டனோட பேரு கோஷம் வாங்க கேப்டன் கோஷம் வந்து குறையவே இல்லை. அதே மாதிரி கண் கலங்கி என்னை கூப்பிட்டு வரும்போது எனக்கு கூட பிறந்த தங்கச்சியோ அக்கா இல்லை. இன்னைக்கு இந்த நேரத்தில் இருக்கும்போது காவியாவும் சரி கார்த்திகாவும் சரி ஏதோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து எந்த நிகழ்ச்சியுமே இந்த மாதிரி டான்ஸ் அதெல்லாம் ஆடினது இல்லை, எதுவும் ஆட மாட்டேன். எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்க அவங்க யாராவது சொன்னா சும்மா அப்பா மாதிரி அப்படி இப்படி லைட்டா ஆடுறேன். இன்னைக்கு நீ ஆடுன்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே இது ஒரு கட்சி நிகழ்ச்சியா நான் நினைக்கல, எங்க குடும்ப விழாவை தான் இன்னைக்கு நான் இதை நான் பார்த்தேன். நம்ம கூட இருக்க பார்த்த கட்சிக்காரங்களே போதும் தம்பி டயர் ஆட விடாது தள்ளுன்னு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க வந்து உங்க தம்பியா என்னை கூப்பிட்டீங்க, நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்க எந்த அட்வான்டேஜ் இல்லாம இந்த மரியாதையோட நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கணும், என் கூட நீங்க ஜாலியா இருக்கலாம், நல்லா பேசலாம். நான் முதல்ல நான் மீட்டிங்ல அரசியல் மீடியாலாம் சொன்னேன், விஜயகாந்த் பையனா பார்க்காதீங்க, உங்கள் நண்பன், உங்க பிரதர், உங்க ஃப்ரெண்ட், என்ன மச்சான், என்ன மாமா, அந்த லெவல்ல என்னை பாருங்க. முதல்ல அரசியல் மீடியா மைக் பிடிச்சப்போ பேசுறேன். இன்னைக்கும் அதான் சொல்றேன். என்ன வந்து ஒரு தலைவராவோ ஒரு கேப்டன் மகனோ கூப்பிட்டு என்னை தள்ளி வச்சாரு. உங்கள ஒருவனா என்னை பாருங்க, நிச்சயம் எனக்கும் அதான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜாலியா டான்ஸ் ஆடுறது பாட்டு உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருந்தது. எத்தனையோ கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாலுமே ஆனா இந்த கல்யாண நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே கேப்டன் மாதிரி மாசாதான் இருந்தது. இந்த டான்ஸ் எல்லாமே பார்த்து அதனால உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். சக்திவேலுக்கும் கார்த்திகாவுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், நீங்க வந்து உங்க அப்பா அம்மா எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அதை நீங்க மனசுல வச்சு நீங்க நல்லா வாழணும். அதை விட தாண்டி கேப்டனும் அந்நியார் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நிச்சயம் நீங்க அது எல்லாருமே கடைபிடிக்கணும். ஏன்னா கேப்டன் கடைசியில் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா கூட இருந்து எங்க அப்பா எப்படி பாத்துக்கிறான்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்களே மாதிரி நீங்க வாழணும். கண்டிப்பாக நீங்க நிச்சயம் 100 ஆண்டு காலம் நல்லா வாழணும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி செயற்குழு தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கருப்புதுரை அண்ணன் வந்து உண்மையிலேயே ஊட்டியில நான் போன வாரம் இருக்கப்ப அங்கதான் அண்ணன் வந்து பத்திரிக்கை வச்சாரு. ரொம்ப எமோஷனல் ஆனாரு. தம்பி நீங்க வந்து கண்டிப்பா 1 மணி நேரம் நான் கல்யாணத்தை நீங்க இருக்கணும் அப்படின்னாரு. நான் கண்டிப்பா இருக்கேன், எல்லாருமே பார்த்துட்டு எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு எல்லாரோடையும் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிதான் அண்ணன் கிட்ட சொன்னேன். ரொம்ப அவர் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். ஏன் இதை சொல்றேன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை தாண்டி இது எங்களோட குடும்பம். நாங்க வேணா ரத்தத்தால ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க தலைவர் கேப்டன் ஒவ்வொரு மீட்டிங்ல இந்த பேனர்ல கட்டுற கயிறு எங்களோட நரம்பு. அது கட்டினது எல்லாம் எங்களோட உயிர் மூச்சு. இந்த காத்துல எந்த ஜாதியோட இந்த மதமும் இல்லைன்னு சொல்லுவாங்க கேப்டன். அதுதான் இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலையும் அவரோட மகனாக நான், எனக்கு எல்லா பொறுப்புகளும் இருக்கு, எல்லா கடமைகளும் இருக்கு. நான் வேணா 25 வயசுல கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து நான் எப்படி வேணாலும் ஜாலியா இருந்திருக்கலாம், ஃபாரின்ல போய் செட்டில் இருக்க எது வேணா நான் பண்ணிருக்கலாம். ஆனா இத்தனை லட்சம் தொண்டர்களை எங்க கேப்டன் சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல, அந்த கேப்டனோட தொண்டர்களை என் தம்பியா கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிட்ட மதிச்சு
இன்னைக்கு எனக்கு நான் சுயநலமா இருந்தாலும் எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சு எங்க தொண்டர்களுக்காக இந்த செகண்ட்ல கடைசி வரைக்கும் என் தொண்டர்களுக்காக நான் நிற்பேன். எங்க அப்பா இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கான இலக்கையும் அந்த லட்சியத்தையும் மக்கள் ஆதரவோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோட்டையில கொடி கட்டி கண்டிப்பாக அது பறக்கும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் கேப்டன் என்னைக்குமே நம்ம இதே சிம்மாசனத்தில் இருப்பார். நான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சம்பாதிச்ச ₹1 எனக்கு வேணாம், நீங்க சம்பாதிச்ச மக்களோட அன்பு மனசு இருக்குல்ல, அதுல எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் தான் நான் சொல்லுவேன். இந்த விஜய பிரபாரனா நான் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறதுல சரியா தான் எடுத்து வைக்கிறேன் நான் நினைக்கிறேன், நம்புறேன். நிச்சயமாக இதுவரைக்கும் நீங்க கேப்டன் விஜயகாந்த பார்த்திருப்பீங்க, பிரேமலதா விஜயகாந்த பார்த்திருப்பீங்க. இங்க 2 பேரும் கலந்து இந்த விஜய பிரபாரன் வருங்காலத்தில் இந்த அரசியலும் சரி பொதுமக்களும் கண்டிப்பாக நீங்க பாப்பீங்க. நம்ம அந்நியார் இன்னைக்கு இவ்வளவு பெண்களை இங்க சுத்தி இருக்கீங்க. கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு பெண் தலைவர் அப்படி யாருன்னு பார்த்தா அது பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். அது வேற யாருமே இல்லை. எந்த மாற்று கருத்து அன்னைக்கு அவங்க தான் நம்ம பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க மட்டும்தான். அதனால் இன்னைக்குதான் சரியான பேர் ஜான்சி ராணி நீங்க வச்சிருக்கீங்க. முதுகுல குடும்பத்தை எங்கேயும் சண்முக பாண்டியும் சரி கேப்டனும் சரி முதுகுல சுமந்துட்டு குதிரையை நம்ம கட்சியை ஓட்டிட்டு ஜான்சி ராணின்ற பட்டம் பிரேமலதா விஜயகாந்த் சூப்பரா பொருந்தும். அதனால இது எல்லா பெண்களுமே இந்த நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட ஆதரவு கொடுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம உழைக்கணும். நம்ம தலைவர் லட்சியத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து நிலைநாட்டி கோட்டையில் தேமுதிக முரசு சத்தம் முழங்கணும் அப்படின்னு நான் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டிருக்கேன். அதனால வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அண்ணனோட குடும்பத்தில் சார்ந்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே மாதிரி சந்துரு அண்ணன் நம்ம மாவட்ட செயலாளர் 2 நாட்களா நம்ம கோவை மாநகர மாவட்டம் முழுவதுமே நம்ம எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் பயங்கரமா செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம். ரொம்ப நாள் தள்ளி நான் கோவைக்கு வரேன், இனி அடிக்கடி வருவேன். அதனால எல்லாருமே ஃபாஸ்டா வேலையை பாருங்க. நிச்சயம் இது யாரோட கோட்டையும் இல்லை, இது தேசிய முற்போக்கு திராவிட கோட்டையாக நம்ம மாற்றணும். அதுக்கு உழைக்க நான் உங்களோட இருக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? கேட்கல. நிச்சயம் அதை நம்ம மாற்றுவோம். நான் நம்புறேன் நிச்சயம் நடக்கும். அதனால வரவேற்பு எல்லாரும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.